கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே பொருளாசையை குறித்து எச்சரித்து கூறின இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே பொருளாசை என்பது ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியையும் பற்றி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலும் இயேசு கிறிஸ்து பொருள் ஆசையை குறித்து நம்மையும் எச்சரித்து சில காரியங்களை நமக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, அங்கே 15ஆம் வசனத்திலே இயேசு இவ்வாறாக கூறுகிறார்: பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று கூறுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனை கொடுத்து விட முடியாது. ஒருவேளை சிறந்த மருத்துவர்களிடத்தில் போய் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை அவர்கள் எடுக்க முடியும் பணம் இருக்கிறதினாலே, அல்லது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது தப்புவித்து கொள்ளுவதற்காக பணங்களை செலவு செய்யலாம். ஆனால் ஜீவனோ கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. பணத்தை வைத்து எந்த ஒரு மனிதனையும் எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றிவிட முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க நாமும் அழைக்கப்படுகிறோம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொன்ன இயேசு தொடர்ந்து ஒரு உவமையை கூறுகிறார். ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அந்த நிலம் விளைந்த பொழுது அவனுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. இனி வைப்பதற்கு இடமில்லாமல் போகுமே என்பதற்காக அவனுடைய களஞ்சியங்களை அவன் இடித்து கட்டி அவன் தன்னுடைய சேமிக்கிற எல்லா காரியங்களையும் அந்த களஞ்சியத்திலே போய் அவன் வைக்கிறான். அவன் வைத்தது மட்டுமல்லாமல் அவன் சொல்லுகிறான் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்து விட்டேன். ஆகவே நீ பூரிப்பாகி, நீ இளைப்பாரி சந்தோஷப்படு. இந்த செல்வத்தினாலே, இந்த பொருளினாலே, களஞ்சியத்திலே நிரம்பி இருக்கிற தானியத்தினாலே என்று அவன் கூறுகிறான் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து. ஆனால் தேவனோ அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மதிகேடனே, இன்று இரவு உன்னுடைய ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை பணங்களை, சொத்துக்களை லட்ச லட்சமாக, கோடி கோடியாக உலகத்திலே சேர்த்து வைக்கலாம். ஆனால் அது எல்லாம் நமக்கு ஜீவனை கொடுக்காது. அவைகள் எல்லாம் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. அவைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு மாத்திரமே பயனுள்ளதாய் இருக்கிறது. பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய விலையேற பெற்ற இரட்சிப்பை பெற்றிருந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமாக மாற முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொருளாசையை குறித்து எச்சரித்த இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை பொருள் இன்றைக்கு, பணம் இன்றைக்கு நமக்கு அத்தியாவசியமாக தேவையானதாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் பணம் தேவைப்படுகிறது.
ஊழியம் செய்வதற்கு கூட பணம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஆனாலும் நம்முடைய சிந்தை அதன் மீது இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் இந்த உலக பிரகாரமாக நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களிலே நன்றாக நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். குழந்தை செல்வங்களை கொடுக்கிறார். அதே போல நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார். நல்ல ஒரு தொழிலை கொடுக்கிறார். நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நமக்கு கொடுக்கிறார். நல்ல வீடு, நல்ல ஆஸ்தி, நல்ல குடும்பம், கணவன் மனைவி என்று சொல்லி எல்லாவித உறவுகளையும் கொடுக்கிறார். ஆனால் இவைகள் மீது நம்முடைய சிந்தை இருக்கக்கூடாது. ஒரு வீட்டை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கட்டித்தருகிறார் என்றால் அது இந்த உலகத்தில் வாழும் வரைக்குதான் நமக்கு அதிலே தங்குவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய ஜீவன் எடுபடுமோ அப்பொழுது நாம் இந்த வீட்டிலே குடியிருக்க முடியாது. பரலோகத்தில் நமக்கு ஒரு சொந்த வீடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு. இந்த உலகத்தில் இருக்கிற வீடு நிலையற்றது. எவ்வளோ பெரிய வீட்டிலே நாம் தங்கினாலும் அது நாம் ஒவ்வொருவருக்கும் வாடகை வீடுதான். ஆகவே நம்முடைய சிந்தை அதன் மீது இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கலாம். நம்முடைய சிந்தை அவைகள் மீது இருக்கக்கூடாது. அவைகள் எல்லாம் மாயை 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 மறைந்து போகக்கூடியது. யோனா 2:8 வாசிக்கிறோம், மாயையை பின்பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்களாம். மாயை என்பது என்ன? அழிந்து போகிற காரியம், மறைந்து போகிற காரியம், மாறி போகிற காரியம். ஆகவே அவைகள் மீது நம்முடைய சிந்தையை வைக்காமல் கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கட்டும். பொருளாசையை குறித்து எச்சரித்த இயேசுவை கவனித்து பார்த்து நம்முடைய பற்றும் சிந்தையும் அதன் மீது இல்லாமல் தேவனை நோக்கி ஓடி ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் கூறின பொருள் ஆசையை குறித்த எச்சரிக்கை நம்முடைய சிந்தையில் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் பொருளாசையை குறித்து எச்சரித்து சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. எங்களுடைய சிந்தையும் பற்றும் பொருள் மீது, நீங்கள் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தின் மீது, நீங்கள் கொடுத்திருக்கிற எங்களுடைய வேலை மீது, நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கல்வி மீது, நல்ல உயர்வுகள் மீது, நல்ல ஆசீர்வாதங்கள் மீது எங்களுடைய சிந்தையும் பற்றும் இல்லாதபடிக்கு பரலோக சிந்தை எங்களுக்குள் எப்பொழுதும் காணப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு என்று ஒரு வீடு பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை நோக்கியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்க அப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்குள்ள தாங்கப்பா. இந்த உலகத்தில் நீங்கள் தந்திருக்கிற எல்லா காரியங்களும் நிலையற்றது ஆண்டவரே. ஒரு நாள் மாறி போகும், மறைந்து போகும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அதை விட்டு விலகி ஓட அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.